பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் எவ்வளவு கிருபைகளை கொடுத்து வருகிறார், எவ்வளவு தருணங்களை கொடுத்து வருகிறார், எவ்வளவு காரியங்களை சாதிக்கும்படியான காலங்களை நமக்கு நியமித்து கொடுக்கின்றார். நாம் ஆண்டவரை பற்றி கொள்வோம், அவருடைய ஒத்தாசையை நாடி நிற்போம், அவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்போம். அப்பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. சென்ற வாரம் சனிக்கிழமை சென்னையிலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நடைபெற்ற விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு கூட்டம் தான், பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுவரைக்கும் நமக்கு சென்னையில் இவ்வளோ கூட்டம் வந்ததில்லை, அவ்வளவு அதிகமான ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருந்தார். மிக சிறப்பான தேவனுடைய செய்திகள், இறுதியில் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஜெபம். பிரித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் மிக சிறப்பான உணவை சகோதரர் மங்களராஜ் அவர்கள் வழங்கினார்கள். கூட்டத்துக்கு முடித்துவிட்டு அதற்கு பிற்பாடு சென்னையில் பல இடங்களுக்கு சென்று அநேக வீடுகளுக்கு சென்று அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். சென்னை என்பது ஒரு கடலை போல் இருக்கிறது. டிராஃபிக்கில் ஈவினிங் டைமில் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிறது. இருப்பினும் எவ்வளவு வீடுகளை சந்திக்க முடியுமோ அவ்வளோ வீடுகளை சந்தித்து இறுதியில் பஸ்ஸை பிடித்து வேகமாய் வர கர்த்தர் உதவி செய்தார். பிரித்துக்குரியவர்களை உழைத்த ஜெபித்த கலந்து கொண்ட கொடுத்த அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை அல்ல, 5வது சனிக்கிழமை நமக்கு கூட்டங்கள் எதுவும் கிடையாது என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் கர்த்தரை பெரிதான கிருபையினாலே அடைக்கலான் குருவி முதியோர் எல்லாம் கெட்டப்பட்டு இந்த நாட்களிலே அநேகர் அங்கே சுகமாக வசித்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். வயதான காலம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு காலம், அன்புக்காக இயங்குகின்ற ஒரு காலம், பலகீனமான ஒரு காலம். சின்ன சின்ன காரியங்களை கூட அவர்களை தாங்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அநேகர் பிள்ளைகளால் கவனிக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களை இங்கே வரவழைத்து அவர்களுக்கு நல்ல சிறப்பான ஜெபங்களை நாம் ஏறெடுத்து கொடுக்கின்றோம். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்கள்லாம் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு முழுவதும் ஜெபம் செய்வதற்காக பக்கத்தில் அடைக்கலான் குருவி இல்லத்தை ஒட்டிய அந்த தேவனுடைய மாளிகை இருக்கிறது. எனவே அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஜெபத்திலேயே அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மன அமைதியை அந்த ஜெபங்கள் கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகள் அவர்களுக்கு பராமரிப்புக்காக கொடுக்கப்படுகின்றது. அவங்களுக்கு விதவிதமான உணவுகள் அவங்களுக்கு கொடுக்குறோம். என்ன கேட்டாலும் அவர்களுக்காக செய்து கொடுக்கின்றோம். சிறப்பாய் சாப்பிட்டு சந்தோஷமாக அவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் இந்த குளிர்காலத்தில் அங்கே தங்கியிருப்பவர்களுக்கு தாராளமாக கம்பளிகள், போர்வைகள், பெட்ஷீட்ஸ் மற்றும் மஃப்ளர்களை நீங்கள் சூட்டர்களை வாங்கி கொடுக்கலாம் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வருகிற மாதம் கிறிஸ்மஸ் மாதமாக இருக்கிறபடியினாலே ஊழியத்தின் சார்பாக அநேக மக்களுக்கு நாம் முக்கியமாக ஏழை மக்களுக்கு பரிசுகளை அளிக்கிறோம். 3வது சனிக்கிழமை ஆசிரியத்தில் வைத்து நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு நாம் ஆண்டோடைய கிருபையினாலே 1000 பேர்களுக்கு 1000 பெண்களுக்கு சேலைகளையும் 350 ஆண்களுக்கு நாம் பேண்ட் ஷர்ட்டை வருடந்தோறும் அளித்து வருகிறோம். ஏற்கனவே நமக்கு 50 சேலைகளை வாங்கி கொடுப்பேன் என்று நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற ஒரு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. மும்பையிலேருந்து ரெய்னி அக்கா
வருடந்தோறும் 100 சிலைகளை பரிசளிக்கிறார்கள். லாரன்ஸ், பெருங்குடி லாரன்ஸ் ஐயா 20 சிலைகளை அளித்திருக்கிறார்கள். அங்கு நாகர்கோயிலிருந்து தமிழரசி அம்மா 10 சிலைகளை அளித்திருக்கிறார்கள். இப்படியாக சேலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்களும் கூட கதிரால் ஏவப்பட்டால் தாராளமாய் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்மஸ் விருந்திற்கு கொடுக்கலாம். 3வது சனிக்கிழமை ஆசிரியத்தில் 180 கிலோவிலிருந்து 200 கிலோ வரைக்கும் மட்டன் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே உங்கள் ஆட்டுக்கடாக்களை கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அந்த கூட்டத்திற்கு முதல் நாள் உங்கள் வீட்டிலே வந்து நாங்கள் அதை வாங்கிக் கொள்வோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நாகர்கோவிலே நமக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், அதில் நம்ம கூட்டத்தின் இறுதியிலே மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் சாதம் எல்லாம் வழங்குகிறோம். மார்த்தாண்டத்திலும் அதை போலவே நாம் வழங்குகிறோம். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் இன்னும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் எல்லாம் முடிந்தால் அந்த ஊழியங்களை நீங்கள் தாங்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்நாள் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2:20 முதல். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார். உங்களுக்கு தெரியாததல்ல, ஆண்டவர் ஆதியிலே இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கே அவர் ஆதாமை வைத்திருந்தார். ஆதாமுக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்தார். தன்னுடைய சாயலிலே அந்த ஆதி மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார், நேசித்தார், எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். எல்லா பறவைகளுக்கும் ஆதாமே பெயரிட்டார், மிருகங்களுக்கு பெயரிட்டார். அவர் அங்கே சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அங்கே ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை என்பதை ஆண்டவர் கண்டபொழுது அவருக்கு துணையாக ஏதாவது ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தார் என்று காண்கின்றோம். இதை வாசிக்கிற பொழுது தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் என் மகனுக்கு நான் கொடுத்து விட்டேன், இந்த உலகத்தையே என் மகனுக்கு கொடுத்து விட்டேன், எல்லா பறவைகளையும் மிருகங்களையும் நான் கொடுத்து விட்டேன். அவனுக்கு துணை இல்லாமல் இருக்கிறது, அவனுக்கு தனியாக இருக்க வேண்டிய தனிமை இருக்கிறது, அதை மாற்றுவேன் என்று சொல்லி அதற்கும் நான் ஏதாவது செய்வேன் என்று ஆண்டவர் முன் வந்தாராம். தேவன் மனிதர்கள் மீது வைத்த அன்பு அவர்களுக்கு எதை வேண்டுமென்றாலும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அன்பை, அந்த காரியத்தை அங்கே வெளிப்படுத்துவதை காண்கின்றோம். ஒருவேளை இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சில காரியங்களில் குறைபட்டிருக்கலாம். உங்களுக்கும் கூட சில நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆதாமுக்கு துணை இல்லாமல் இருந்தது போல உங்களுக்கு வியாபாரத்தில் துணை இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வருகிற பொழுது அதை செய்து முடிப்பதற்கு சரியான ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு விதவையாக இருக்கலாம். உங்களுக்கு வீட்டில் முன்னால் இருந்து காரியங்களை செய்வதற்கு ஆண் துணை இல்லாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுக்கு பணம் போட்டு உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களை தூக்கி விடுவதற்கு யாருமே துணை இல்லாமல் இருக்கலாம். துணை இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலங்களிலே நமக்கு தேவைப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு துணைகள் தேவைப்படலாம். பல காரியங்கள் இந்த பூமியிலே உண்டு. இப்படியாக இருக்கும் பொழுது பிரியத்துக்குரியவர்கள், ஒன்றை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களுக்காக அதையும் செய்து கொடுப்பதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன நன்மையை கொடுக்கலாம், என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், உங்களை எப்படி உயர்த்தலாம், எப்படி கனப்படுத்தலாம் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறபடினாலே உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். நீங்கள் அவருடைய பிள்ளையாய் மாறுகிற பொழுது உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செயல்படுகின்றவராக இருக்கிறார். இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வராங்க, கூட்டத்துக்கு வராங்க, நேசிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அவன் நல்லா ஊழியம் செய்கிறான். இவள் அதிகாலமே எழுப்பி ஜெபிக்கின்றாள். இவள் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்துகிறாள். அவன் ஊரில் எனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கிறான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆண்டு விடுவதில்லை. எனக்காக இவ்வளவு செய்கிறார்களா, என்ன இவ்வளவு நேசிக்கிறார்களா என்று சொல்லி உங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் கொடுக்க முடியும், உங்களுக்கு உதவி செய்வதற்காக எப்படிப்பட்ட துணைகளை எல்லாம் ஏற்படுத்த முடியும் என்று ஆண்டவர் சிந்திக்கிறவராக இருக்கிறார். நிறைய மக்களுக்கு நம்ம ஊழியம் செய்தோம், நிறைய பேரை நேசித்தோம், நிறைய பேருக்காக நன்மைகளை செய்ய போனோம். அப்படியான்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. ஒரு சிலர் அது கூட சொல்லலை. ஒரு சிலர் உதவி செஞ்சதுனால நமக்கு என்ன தீமை செய்ய முடியுமோ அதை தீமை செஞ்சாங்க. இது மனிதர்கள் உடைய சுபாவமாக இருக்கிறது. தனக்கு நன்மை செய்பவர்களுக்கு தீங்கி செய்வதே மனிதர்களுடைய சுபாவமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் ஒன்றை உணர வேண்டும், ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் அவருக்காக வாழ வாழ ஊழியம் செய்ய செய்ய நீங்களே என்னுடைய பிள்ளைகளை எவ்வளோ செய்கிறாங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ செய்வேன் என்று சொல்லி அநேக நன்மைகளை நமக்கு உருவாக்கி தருபவராக இருக்கின்றார். நமக்கு தேவன் அள்ளி அள்ளி கொடுப்பார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். தேவன் இந்த பூமியில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல்
யாரை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. அவர் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார், அதிகமாக நம்மை உயர்த்துவார். எனவே எந்த சூழ்நிலையில் நாம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நினைக்காதீங்க, எங்கள் அப்பா இல்லையே நினைக்காதீங்க, எனக்கு கணவர் இல்லையே, இல்லைன்னா எனக்கு துணையாக பெரிய ஆட்கள் யாரும் இல்லையே நினைக்காதீங்க. ஆண்டவர் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு உதவி செய்வார். அவர் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். யோனாவிலும் பெரியவராக இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறார். எனவே எதற்கு நாம் கலங்க வேண்டாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளை ஆண்டவர் குறிக்கிறார். அந்த நாளிலே ஆண்டவர் அங்கே ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர செய்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். அவர் முடிவு செய்து விட்டார், இவருக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் இந்த ஆதாமை அயர்ந்த நித்திரைக்குள்ளாக கொண்டு போனார். ஆதாமுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னே சொல்லி தெரியல, டீப் ஸ்லீப். அப்போ அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அங்கே ஒரு முதல் ஆப்ரேஷனை அவர் செய்கின்றார். அவர் இடுப்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை மறுபடியும் சதையினாலே அடைத்து அதை மூடுகிறார். முதல் ஆப்ரேஷன் செய்த டாக்டராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் டாக்டர் இந்த வேர்ல்ட் இஸ் அவர் லார்ட். அவர் அழகாக அந்த ஆப்ரேஷனை செய்து அந்த எலும்பு எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல சதையை வைத்து அடைத்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம். என்ன நடக்கிறது என்றே அங்கே ஆதாமுக்கு தெரியாது. ஆனால் அவர் நித்திரையில் இருக்கிறார். இன்றைக்கி அனஸ்தீசியா கொடுத்து தான் எல்லா ஆப்ரேஷன் நடக்குது. அதுக்கு ஆதாரமாக இந்த வசனமும் இந்த அதிகாரம் தான் இருந்தது. அனஸ்தீசியாவை கண்டுபிடித்தவர் இதை வைத்து தான் கண்டுபிடித்தார். தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல, அந்த அனஸ்தீசியா கொடுத்தவங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் நடந்தாலும் அந்த வேதனை தெரிவதில்லை. அதுக்குரிய ஆதாரம் இந்த இடத்தில் தான் இருக்கிறது. இதை வைத்து தான் அனஸ்தீசியா எனப்பட்ட அந்த மருந்து முதலாக இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு நான் தெரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு என்று சொல்லி சில காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த வேதனை தெரியாதபடிக்கு அதை ஆண்டவர் அப்படியே மறைத்து விடுகிறார். என்னுடைய ஊழியத்தில் ஒரு அன்பு ஐயா உண்டு, மிகவும் முக்கியமான ஒரு சகோதரர். ரொம்ப காலமாக நம்முடைய ஊழியத்தில் பக்கபலமாக இருக்கிறார். அவர் வேலையின் காரியமாக மும்பைக்கு சென்றிருந்தார். அங்கே ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது மேலே இருந்து ஒரு கம்பி உடைந்து விழுந்தது. அதை அவர் தன் கையினாலே தடுத்த பொழுது கையில் பட்டு அந்த எலும்பு ரெண்டாக முடிந்து கை தொங்கிவிட்டது. உடனே அவர் கையை சேர்த்து வைத்து பிடித்து கொள்கிறார். எல்லோரும் ஓடி வராங்க, துணியை வச்சு சுற்றுறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னே என்னை சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லி மும்பையிலேருந்து அவர் கோயம்புத்தூருக்கு டிக்கெட் எடுத்து அவர் அனுப்புகிறாங்க. காலையில் சம்பவம் நடக்குது, சாயந்தரம் தான் கோயம்புத்தூருக்கு வராங்க. வந்து அங்கே இரவு நேரத்தில் தான் அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்கின்றது. காலையிலேயே கை துண்டாக உடைந்து விட்டது, சாயந்தரம் தான் ட்ரீட்மெண்ட்டு. எவ்வளவு வலியாக வேதனையாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன காயம்பட்டாலே நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. கையே ரெண்டாக துண்டாக உடைந்து விட்டது. ஆனால் இரவு நேரம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே சர்ஜரி செய்த வரைக்கும் அவருக்கு அந்த வேதனையே தெரியவில்லை. இயேசுவே இயேசுவே என்று சொல்ல அந்த வேதனையே தெரியவில்லை. பார்த்தீர்களா? எல்லோருக்கும் அந்த வேதனை தெரியும். கை உடைந்தால் அந்த வேதனை தெரியும். என் மகன் ஊழியத்தை செய்கிறான், என் மகன் ஊழியத்தை தாங்குகிறான், எனவே அவனுக்கு அந்த வேதனை வராதபடிக்கு நான் தடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தடுத்து கொண்டாரா? பிரித்துக்குரியவர்களே, எனக்கு அந்த கை வழியே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த உலகத்து மக்களுக்கு சில பிரிவினைகள் ஏற்படுகிற பொழுது, சில வியாதிகள் வருகிற பொழுது, சில நெருக்கங்கள் வருகிற பொழுது மன உளைச்சல்களை தாங்க முடியவில்லை, இந்த வேதனைகளை தாங்க முடியாமல் துடிக்கிறார்கள். ஆனால் தேவனும் நமக்கு அதை தாங்குகிற பக்குவத்தை கொடுக்கின்றார். தேவனும் நமக்கு அதை கடந்து போகின்ற பக்குவத்தை கொடுக்கின்றார். ஆண்டவரோ நம்மை பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். தேவன்தான் நமக்கு பலனை தருகிறார். தேவன்தான் நமக்கு அந்த நேரத்தில் வேதனை வராதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். இரண்டால் அந்த பாதை ரொம்ப கொடூரமான கடினமான பாதையாக இருக்கிறது. சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது, சில வேதனைகள் நமக்கு வருகிற பொழுது, சில துயரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது, சில பொருளாதார இழப்புகள் ஏற்படுகிற பொழுது, நன்மை செய்ய போய் நம்ம தீமையை சம்பாதித்துக் கொள்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பிரியத்துக்குரியவர்களை அநேக மனபாரங்கள் ஏற்படுகிறது. ஆனால் அந்த மனபாரங்கள் நம்மை ஒன்று செய்யாதபடிக்கு ஆண்டவர் அதை தாங்கிக் கொள்வதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதலாவது காரியம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்குகின்ற ஒரு இதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்ன நடந்தாலும் சரி அதை பார்த்துக் கொள்ளலாம்ங்கிற தைரியத்தை ஆண்டவர் தருகிறார். என்ன பிரச்சனை வந்தால் என்ன, நாம் அதை மேற்கொள்ளலாம், நாம் அதை பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு தைரியத்தை ஆண்டவர் தருகிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நாம் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல தேவையான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனால் இந்த உலகத்தின் மக்களுக்கு அப்படிப்பட்ட தைரியம் இல்லாதபடியினாலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள்.
இந்த உலகத்து மக்கள் போதையை நாடி செல்கிறார்கள், மதுபானத்தை வாங்கி குடிக்கிறார்கள். காரணம் என்ன? தங்களுடைய பலத்தினாலே அதை அவர்களுக்கு மேற்கொள்ள தைரியம் இல்லாமல் போகின்றபடியினாலே அவர்கள் அப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுக்கின்றவர்களாக இருக்கின்றார். பிரித்துக்கு நன்கு உணர வேண்டும். தேவன் தான் நமக்கு அந்த தைரியத்தை தருகிறார். அந்த வேதனைகள் நம்மை நெருக்காதபடிக்கு, சாத்தான் நம்மை கீழே தள்ள முடியாதபடிக்கு அதை கடந்து செல்வதற்கு தேவையான தைரியத்தை தருகிறார். இங்கே ஆதாமுக்கு அந்த எலும்பு எடுக்கப்பட்ட பொழுது தாங்கிக் கொள்வதற்கான நித்திரையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வேதனையின் மகனுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அதே தேவன் இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை சாத்தான் உங்களுக்கு கொண்டு வந்தாலும் தாங்குகிற பலத்தை கொடுக்கின்றார். யோபுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்தது, இழப்புக்கு மேல் இழப்பு வந்தது, அடிக்கு மேலே அடி விழுந்தது. யாரும் யோபு மாதிரி கஷ்டப்பட முடியும்? பிள்ளைகள் செத்து போனார்கள், மனைவி தூஷிக்கின்றார், சொத்துக்கள் போய்விட்டன, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் போய்விட்டன, எல்லா பணமும் போய்விட்டது, சொந்த வீடு இடிந்து போய்விட்டது, தெருக்கோடியில் கிடக்கின்றார், வியாதி வந்து விட்டது, சாத்தான் வாதிக்கிறார். அந்த நேரத்திலும் அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி சொன்னார். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், சோத்திரம் சொல்லி சொன்னார். காரணம் என்ன? தாங்கிக் கொள்வதற்கு தேவையான பலனை ஆண்டவர் தந்தார். அதனால தான் அவரால் அதை கடந்து போக முடிந்தது. உன் பலகீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டு கிருபை நமக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கு தேவையான பலனை அது தருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளில் கூட ஆதாமை ஆண்டவர் எவ்வளவு நேசித்திருப்பார் என்றால், அந்த வேதனை ஆதாமுக்கு தெரியாதபடி இருக்க வேண்டும் என்று நித்திரையை கட்டளையிட்டு அந்த எலும்பை எடுத்து சதையினாலே மூடி அதை அழகாய் செய்து முடிக்கிறார். தூக்கம் முடிச்சு எழுந்த உடனே ஆதாமுக்கு வழியே இருந்திருக்காது, என்ன நடந்துன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு ஆண்டவரை பார்த்து கூட அனஸ்தீசியா செய்து ஆப்ரேஷன் செஞ்சால் கூட அது முடிவில் பயங்கர வேதனை இருக்கும், அது மறைகிறது கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அனஸ்தீசியா தூக்கம் ஒரு வேதனையும் கொடுக்கல. தூக்கி எழுஞ்ச பிறகு அந்த வேதனை அவருக்கு இருக்கவில்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எலும்பை எடுத்து அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பாருங்கள், ஆதியாகமம் 2:22. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விளாளமை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். அந்த எலும்பை வைத்து ஆண்டவர் என்ன செய்தாருங்கிற காரியம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இடுப்பெலும்பு எடுத்துட்டார். அந்த எலும்பிலிருந்து அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அழகான ஒரு பெண்ணாக, அதே மாதிரி ஆணை மாதிரியே, ஆதாமை மாதிரியே நல்ல கண்ணை வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, முடிகள்லாம் வச்சு, தோளினாலே மூடி அழகானபடிக்கு ஒரு மனுஷியாக உருவாக்கினார். இது ஒரு நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக, விளங்க முடியாததாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மனுஷியை எப்படி உண்டாக்கினார், பெண்களை எப்படி உருவாக்கினார் என்பதை இங்கு காண்கிறோம். அந்த எலும்பிலிருந்து ஆண்டவர் அப்படியே எல்லாவற்றையும் உருவாக்குகின்றார். ஆண்டவர் படைப்பதில் சமர்த்தர். காட் இஸ் எக்ஸ்பெக்ட் இன் கிரியேஷன். ஆண்டவருடைய அறிவும் ஞானமும் புத்தியும் வல்லமையும் அறிவுக்கு எட்டாதாக இருக்கிறபடியினாலே ஆண்டவர் ஒரு மனுஷியை எப்படி உண்டாக்கினார் என்று காண்கிறோம். மனிதனை எப்படி உண்டாக்கினார்? மண்ணிலிருந்து உண்டாக்கினார். மனுஷியை எப்படி உண்டாக்கினார்? மனிதனிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பினாலே உருவாக்கினார். எப்பொழுது நம்மிடத்திலிருந்து ஒரு வேதனை வருகிறதோ, நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறதோ, எப்பொழுது ஒரு அவமானம் வருகிறதோ, எப்பொழுது ஒரு வெட்கம் வருகிறதோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கண்ணீரை உருவாக்கும் ஒரு பள்ளத்தாக்கு வருகிறதோ, ஒரு பிற்பாடு அல்லது நமக்கு ஒரு நன்மை வருகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை உருவாக்குகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இழப்பு வருகிறதோ அதற்கு பின்னால் ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் அவமானம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவருக்கு பின்பதாக மகிமை சிங்காசனத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி தெரிந்து கொள்ளுங்கள். யோசேப்புக்கு தீமையை கொண்டு வந்து கொண்டே இருந்தான் சத்துரு. யோசேப்பை நெருக்கி கொண்டே இருந்தான் சத்துரு. விளைவென்ன? ஆண்டவர் யோசேப்பை எகிப்திற்கு அதிபதியாய் மாற்றினார். பார்வோனுக்கு அடுத்த இடத்துல கொண்டு போய் வைத்தார். மிகப்பெரிய நன்மைகளை ஆண்டவர் அங்கே யோசேப்பிற்கு கொடுத்தார். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். உங்களுடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரப்போகிறார். இந்த வேதனைக்கு பிறகு, இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த கஷ்டத்துக்கு பிறகு இதிலிருந்து ஒரு நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொண்டு வருவார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைச்சிருக்கவே மாட்டீங்க. எப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொண்டு போய் விட்டாரோ, ஏவாளை விட்டார். ஏவாளுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அந்த எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உண்டாக்கி வேறு பக்கமாய் கொண்டு போகவில்லை, அதை அப்படியே ஆண்டவர் ஆதாம் இடத்துல கொண்டு வந்தார்.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ஒன்றிருந்து எடுத்தேன்ப்பா உனக்கு என்ன தாரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே கொடுத்தார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இதுதான் நாம் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக நன்மைகளை நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். வேதனைக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். தீமையானவைகளை ஆண்டவர் நன்மையானவைகளாக மாற்றுகின்றார், நன்மையாக முடிய பண்ணுகிறார். மிகவும் மனம் உடைந்து போயிருக்கிற சகோதரி, மிகவும் மனம் உடைந்து போயிருக்கிற சகோதரா, உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இப்படி நடந்து போச்சே, இப்படி ஆகி போச்சே என்றது எடுத்துட்டாங்களே, அதை எடுத்துட்டாங்களே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எப்படி ஆகி போச்சு, என் பிஸ்னஸ் எப்படி ஆகி போச்சு, ஊழியம் எப்படி ஆகி போச்சு, ஒன்றும் கலங்காதீங்க. உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். மிகுந்த சீக்கிரத்தில் இந்த நன்மையை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். ஐயோ, என் தேவன் இப்படிப்பட்ட பெரிய நன்மை எனக்கு வைத்திருந்தாரா, இப்படிப்பட்ட சந்தோஷத்தை வைத்திருந்தாரா என்று சொல்லி நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். ஆண்டவருடைய நடத்துதல்களும் ஆண்டவருடைய ஞானமும் புத்தியும் நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. பயங்கரமாக இருக்கும். எல்லாத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகவே ஆண்டவர் செய்கிறார், முடிய பண்ணுகிறார் என்பதுதான் இந்த நாளிலே நான் காண்கின்ற காரியம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் இப்படியாக ஏவாளை உண்டு பண்ணி ஆதாம்கிட்ட கொடுக்கிறார். இந்த பூமியில் அவர் பழி பெருகினார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். ஆனால் அதை எவ்வளவு ஞானமாக செய்தார், எவ்வளவு அழகாக செய்தார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்றவைகளை புரிந்து கொள்ள முடியாது. ஆதாம்கிட்ட பெர்மிஷன் கேட்டாரா ஏவாளை உருவாக்குறது? இல்லவே இல்லை. அவர் நினைக்கிறத அவர் செய்வார். நம்முடைய வாழ்வாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அவர் சில காரியங்களை செய்வார். அது தடுக்க முடியாது. அது தீமைக்காக அல்லவே அல்ல, அது நன்மைக்காகவே இருக்கும். நிச்சயமாக நன்மைக்காகவே ஆண்டவர் செய்கின்றவராக இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இதுவே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த நாளிலும் கூட நான் கேட்ட சத்தியத்தை வைத்து நான் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் நடக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. வாடி கிடந்த உயிர்களெல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கிடந்த உயிர்களையெல்லாம் வாழ வைத்தாரே, வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. பரமபிதா ஒருவன் என்று வகுத்து சொன்னவர் இயேசு, பரமபிதா ஒருவன் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு, பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் நடக்குமே, எல்லாம் நடக்குமே. அப்போ இது அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதரம் செலுத்துகிறோம். ஐயா, மகத்துவம் இருந்த தெய்வமே, உம்முடைய பெயரை சொன்னால் எதுவும் நடக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் எதையும் செய்வதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். மனுஷனுக்கு வேதனையே தெரியாதபடிக்கு தூக்கத்தை வர செய்து அந்த இடுப்பெலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்து அவனுக்கே கொடுத்தவரே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் எங்களிடத்தில் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன தீமை வந்தாலும் மனிதரால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஆண்டவர் அவமானங்களை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை, ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஆனால் நீரோ அவைகளை தாங்கிக் கொள்வதற்கான பலனை ஆண்டவரை எங்களுக்கு தருகிறீர். தீமைக்கு பின்னால் நீங்கள் நன்மைகளை வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றியப்பா. எல்லா கஷ்டங்களுக்கு பின்னால் உடனடியாக ஒரு பெரிய நன்மையை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. கண்ணீரை தொடங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க, உடைய பிள்ளைகளோட வேதனையை மாற்றுங்கப்பா. ஆண்டவரை நடந்ததை நினைத்து 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 மனம் வருந்தி வருந்தி அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சிபாரா நாபா கபாலா ரபௌனா கபாலா ருபோனா கபாலா ஓ ரபானா தீபா நிபாலா கபாலா ரபௌனா தியா கரபானா. கண்ணீரை ஆண்டு துடைக்கிறார். அநேகருடைய கண்களில் வழியும் கண்ணீரை துடைக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்ல, தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன் மகளே, ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன்.
ஒரு தகப்பனை போல உனக்கு நான் துணையாக நிற்பேன், நீ கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறீர் ராஜா. ரீபோகோனா தியாபானா தபோலானியா கந்தரதூனியா ரபாலா. சாத்தான் உங்களுக்கு அநேக நன்மைகளை பிடுங்கி கொண்டான் சகோதரா. அநேக செல்வங்களை பிடுங்கி கொண்டான், அநேக பணங்களை பிடுங்கி கொண்டான். நானும் அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப தருவேன். பிசாசானன் எடுத்துக்கொண்டான், நான் அதை திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லீ கிந்திரி கந்தரபோ நோக்கோ புன் துரணியா பௌரா நீ துரணியா பரா சுருத்னியானா பாரா. நான் புதிதாக்குகிறேன், உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் புதிதாக்குறேன் என்று சொல்லி என்னுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும் ஐயா. ஓ ராபா கபாலாரா ஓ ரீபானா ஷராபவுலா கராபோனா தியா கரா. இரக்கம் தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். நிதிபோ கபானா கரபாலா கரா. நான் எல்லாத்தையும் உருவாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி, எது இல்லையோ அதை உருவாக்கி தருவேன். அந்நிய கண்களில் உன் கண்களே அதை காணும் மகளே என்று சொல்லுகிறேன். நன்றி ஐயா. வியாதிகளை மாற்றுங்க, கடன் பாரங்களை நீக்குங்க, வழியில்லாத இடத்துல வழியை உண்டாக்கி தாருங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க, அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, முக்கியமாக விசுவாச பிள்ளைகள், அனைத்து ஊழியக்காரர்கள், ஆலயங்கள், திருச்சபைகள், பாஸ்டர்ஸ் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்ரையா, எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே சோத்ரையா, இந்த அடைக்கலான் குறி முதலிடத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. அநேகரங்க தங்க அழைத்து கொண்டு வாருங்க. கிறிஸ்துமஸ் மாதங்களின் தேவைகளை சந்திங்க, மகிமைப்படுங்க. ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம்.
கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்றாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். கற்றாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். ஹல்லேலூயா.